சண்டே மார்னிங் காலையில் எப்போயுமே ரேடியோவில் தான் லைவ் ஸ்டார்ட் ஆகும். அதில் என்னென்ன சாங் போடுறாங்களோ அதுக்கு எல்லாமே செம்மையாக ஆட்டம் போட்டுட்ருப்போம். அர்விக் எழுந்திரிச்சோடனே என்கிட்ட இருக்கிறத விட ஆஷுக்கிட்ட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருப்பான். ஸோ அதனால அவன் தான் எப்போயுமே ப்ரஷ் பண்ண வச்சிட்ருப்பான். அர்விக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே ப்ரஷிங் ஹேபிட்ஸ் எல்லாமே ஆஷு மட்டும்தான். நைட்டே நல்லா காய வச்சிட்டோம்னா மேட்ஸ் எல்லாமே டே டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதை தான் நான் எப்போயுமே பண்ணுவேன். 2 days ஒன்ஸ் மேட் வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப தூசி வரும். கிட்டு அடிக்கடி அர்வி வந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பான்ற ஒரே காரணத்தினால நான் எப்பயுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி ஆயிலினஸ் செக்ரிகேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் எப்படியெல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் எங்களுடைய மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அர்விக்கு வந்து ப்ரஷிங் நடக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஸ்கின் கேர் பண்ணுவேன். என்ன பண்ணுற? ஸோ அர்வி அவன் கேட்டகரியில் பண்ணிட்டு இருப்பான். ஸோ மார்னிங் ஃபுட்ல இருந்து இப்போ நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று சாட்டர்டே நைட்டுன்றனால நாங்கள் ஹாலில் தான் ஆக்சுவலி படுத்து தூங்கிட்டு இருந்தோம். நாங்கள் மேட்டெல்லாம் விரித்து செமையாக படுத்து தூங்கிட்டு மூவியெல்லாம் பார்த்துட்ருப்போம். ஸோ அதனால எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் சண்டே வந்து கண்டிப்பாக வந்து ஹோம் கிளீனிங் மட்டும்தான். நிறைய அப்கமிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரனால கொஞ்சம் ஷாப்பிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அர்விக்கு வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்ருவோம். ஆஷுவும் எண்ணெய் தேய்க்கிறதுல ரொம்பவே வீக். ஸோ நானே 2 பேருக்கும் பண்ணி விட்டுருவேன். நம்ம குக்கிங் பண்ணும் போது தான் என்னவோ தெரியாது, பேபிஸ் எல்லாருக்கும் கிச்சனுக்கு அடிக்கடி வருவாங்க. அப்படி ஃபஸ்ட் டைம் வந்தது தான் வந்து பனானா வேணும்னு கேட்டான். சரின்னு பனானா கொடுத்தேன். சரி செகண்ட் டைம் நான் முட்டையை பீட் பண்ணும்போது நான் தான் பண்ணுவேன்னு சொன்னால் அது அவங்களுக்கு என்னவோ தெரியல, அவங்க மைண்டில் இருக்கும் போல் அம்மா வந்து இங்கே தான் இருக்காங்க, நம்ம இங்கே தான் போகணும் அப்படின்னு. மார்னிங் வந்து பிரெட் டோஸ்ட் தான் நான் வச்சுருந்தேன். அது எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே காலையில் ஆஷு திடீர்னு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறான், வெளியில் போக முடியல அப்படின்னா ஈஸிவே அப்படின்னு மதுரையில் ஒரு ஆப் இருக்கும், அங்கேயே நாங்கள் வந்து வாங்கிப்போம். அப்படி நான் வாங்கிக்கிட்டது தான் காடை வாங்கியிருந்தோம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆக்சுவலி காலையிலேயே நான் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா மத்தியானம் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால நான் காலையில் வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனால வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வச்சிடலான்ற பிளானில் தான் வச்சுருந்தேன். எப்போயுமே வீட்டில் இருந்தேன்னா நான் பாட்டில் தான் வைப்பேன். ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் குக்கரில் வச்சுட்டு போவேன். ஸோ இன்றைக்கி எமர்ஜென்சின்றனால ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் வச்சுருந்தேன். நல்ல குக்கிங்லாம் முடிச்சுட்டு நல்லா குளித்து நாங்கள் இந்த காஸ்டியூமில் தான் ரெடியாக இருந்தோம். இந்த ட்ரெஸ் ஆக்சுவலி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. சரி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னு சொல்லட்டுமா, சாரீ வாங்குறதுக்கு தான். என்னுடைய பிரதர் இன் லாக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி, ரொம்பவே க்ளோஸ். ஸோ அவங்களுடைய வெட்டிங் வருது. ஸோ அதுக்கு ஃப்ளவரிங் ஃபங்க்ஷன், நாங்கள் ஆஷுவோட ஓன் பிரதர் ஆக்சுவலி, அதுக்கு தான் நான் சாரீ பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். ஸோ இன்னும் ஒரு 2 weeks தான் இருக்கிறனால ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணணுன்றனால சண்டே தான் நமக்கு டைம் இருக்குன்றனால நாங்கள் கிளம்புனோம். நாங்கள் போனது நாச்சியாஸ் தான். அங்கே 2 சாரீ பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அது ஒரு பாட்டில் க்ரீன், பட் வீடியோவில் வந்து பிளாக் கலரில் தெரியுது. மேபி லைட்டிங்ஸ்னால கூட இருக்கலாம், பிகாஸ் வெல்ட்டு நான் போடவே இல்லை. அண்ட் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எந்த சாரீ சூஸ் பண்ணேன்றதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சாரியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெரூன் கலர் கொடுத்துருந்தாங்க. அந்த சாரியில் வந்து பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இதை எடுக்கவா அதை எடுக்கவான்னு ஒரே கன்ஃபியூஷன். அப்புறம் இதை கட்டி பார்க்கும் போது இதுவும் பிடிச்சிருந்துச்சு, அதை கட்டி பார்க்கும் போது அது பிடிச்சிருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கும் போது ஒரு கலர் மைண்டில் போவோம், ஆனால் கடைக்கு போனதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு கலர் பிடிக்கும். ஸோ இதை வந்து யாராலையும் ஒரு மாற்றவே முடியாத ஒரு விஷயம். அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து மெட்டி வாங்கலான்னு தான் போயிருந்தோம். ஆஷுக்கு கருங்காலி மாலை இதெல்லாம் வாங்கியிருந்தோம். இதெல்லாமே ரீஸ்டாக் மாதிரி. எங்களுக்கு மெட்டி வந்து நான் வந்து ரொம்ப லூஸாக இருந்தனால மாற்றணும்னு நினச்சேன். வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டேன். அண்ட் இண்டஸ் வேலிலேருந்து எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்டாகிராமுக்காக அனுப்பியிருந்தாங்க. இதுதான் என்னுடைய பேஜ், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். குக்கர் அண்ட் ஆல்சோ மில்க் பாட் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு ஜென்யூனான அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமே பாருங்கள். ஸோ எஸ், இப்போ தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு, லைக் வெசல்ஸ் வாஷிங் சாப்பிட்டுட்டு, நான் சாப்பிட்டதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுவேன். சாப்பிட்டுட்டு வெசல்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டிட்டு, ஆக்சுவலி இப்போ தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்போ மறுபடியும் குளிச்சுட்டு தான் காஃபி குடிக்கணும்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விலாகை வந்து வைண்ட் அப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல நான் எந்த சாரீ வந்து சூஸ் பண்ணேன்னு. ஒன்று வந்து க்ரீன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து பர்பிளில் வந்து ஒரு மெரூன் கலர் பார்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன சூஸ் பண்ணியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ காமிக்கிறேன். அடுத்த vlogலாம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் வந்து நாச்சியாஸ் தான் போயிருந்தோம்.
இந்த saree தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கோல்டன் லைட் இருக்கிறதுனால உங்களுக்கு மேபி இப்படி தெரியலாம். பட் ரொம்ப நல்ல saree, ரொம்ப ரொம்ப நல்ல saree. இங்க பாருங்களேன். நான் ஏன் இதை வந்து ஹோல்டில் போட்டு வச்சுருந்தேன்னா இதில் வந்து கான்ட்ராஸ்டாக வந்து ரெட் கலர் கொடுத்துருந்தாங்க. ஐ மீன் ஒரு மாதிரி மெரூன் கலர், பியூர் மெரூன். ஆக்சுவலி இதுதான் ப்ளவுஸ், பியூர் மெரூன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதனால தான் வந்து எப்படி இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இதில் இருக்கிற பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு கெட்டி பார்க்குறதுக்கு அவங்க எனக்கு டெமோ பண்ணி காமிச்சாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் க்ரீன் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பாட்டில் க்ரீன் வந்து எனக்கு வேணும்னு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நமக்கு வந்து இந்த சாரியே பர்ஃபெக்ட் அப்படின்னு கெட்டி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால நான் இதை வந்து வாங்கிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் மெட்டி வாங்கினேன். ஆக்சுவலி மெட்டி நான் போட்டுட்டேன். மெட்டி பேட்டர்ன் தான் வாங்கியிருக்கேன், தெரியுதா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அது வந்து ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறப்போ உங்களுக்கு காட்டுறேன் சரியா. இந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இது ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன ட்ரெஸ் இது வந்து ஒரு மாதிரி ஸ்வெட்டர் டைப் இருக்கும். அதனாலவோ என்னவோ தெரியல கொஞ்சம் ரொம்ப புழுங்குது. நீங்கள் இங்கேயே பார்க்கணும். அண்ட் நிறைய வேலை பார்த்தனால உங்களுக்கு வந்து நான் அப்படி தெரியலாம். ஸோ எஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த சாரீ ஆக்சுவலி நான் யார் இதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா என்னுடைய பிரதர்-இன்-லாவோட ஃபங்க்ஷன், அதாவது ஆஷுவோட ஓன் பிரதருக்கு ஃப்ளவரிங் செரிமோனி நடக்கும்போது. ஸோ நான் அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் அதுக்கு அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை.